Welcome to நடந்தது என்ன குற்றமும் பின்னணியும் powered by the Legend News Saravana Stores co-presented by Patanjali Keshkant. நான் விக்ரம். ஜாதகம் பாப்புலர் கல்ச்சரில் எல்லாரோட வாழ்க்கையிலையும் பின்னி பிணைஞ்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு நல்ல காரியத்தை ஒரு புது காரியத்தை ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு பிஸ்னஸில் புதுசாக ஒரு பார்ட்னர் வரதா இருந்தாலும் சரி, ஜாதகம் பார்க்காம எந்த ஒரு விஷயத்தையுமே பெரும்பாலான மக்கள் பண்ணுறது இல்லை. இது எந்த லெவலுக்கு போயிருக்கு அப்படின்னா, இந்த நாளில் இந்த டைமில் இந்த நட்சத்திரத்தில் இந்த ராசியில் குழந்தை பிறந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி நார்மல் டெலிவரியை அவாய்ட் பண்ணிட்டு சிசேரியன் பண்ணுற அளவுக்கு போயிருக்கு. இந்த அளவுக்கு ஒரு நாள் ராசி பலனை பார்க்காட்டி ஒரு நாள் ஆரம்பிக்க முடியாதுன்ற அளவுக்கு இருக்கக்கூடிய இந்த சிச்சுவேஷன், டெய்லி காலையில் நியூஸ் பேப்பர் டிவின்னு ராசி பலன் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் திடீர்னு ஒரு நாள் உங்ககிட்ட வந்து, இத்தனை நாள் நீங்கள் பார்த்துட்டு இருந்த நாள் கணக்கெல்லாம் மாறி போச்சு, ஸோ இத்தனை நாள் நீங்கள் மீனராசி இல்லை, கடகம் இல்லை, விருச்சிகம் இல்லைன்னு சொன்னா, அதெல்லாம் மாறி பல காலம் ஆயிடுச்சுன்னு சொன்னா நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? விச் மீன்ஸ் இனிமே நான் கேப்ரிகான் கிடையாது, வேற தெரியல. இத்தனை நாளா மாறிடுச்சுன்னு அது எப்படி மாறும் எனக்கு புரியல. அதை இப்போ நீங்கள் சொல்லி தான் எனக்கே தெரியும். இப்போ சன்சைன் மாறி இருக்கு அப்படின்ட்டு. என்னோட புது சன்சைன் என்ன நான் இனிமேல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, மேபி எஸ் அஸ்ட்ராலஜி சொன்ன மாதிரி பிளானட்ஸுடைய பொசிஷன் பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய கட்டம் அதெல்லாம் சொல்கிறாங்க. அப்படின்னா மாறி இருக்குன்னா மாறிடுச்சு தான், என் கட்டம் மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். இருக்கலாம். இது வரைக்கும் இத்தனை நாள் என்ன ஒரு 50-50 நம்ம ஆஸ்ட்ராலஜியை நான் நம்பினனோ எடுத்துக்கிட்டனும், அதே மாதிரி தான் இதுக்கப்புறமும் தான் நினைக்கிறேன் நான். அதனால் அது கேப்ரிகானாக இருந்தாலும் சரி, அக்வேரியஸாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் எனக்கு ஒன்று தான். தெரியல, டிபெண்ட்ஸ். சன்சைன் மாறி இருக்கு அப்படின்னா என்ன பண்ண முடியும்? அப்போ மாறிடுச்சுன்னு எடுத்துக்க வேண்டியது தான். மாறலன்னு சொன்னால் நம்மளும் மாறலன்னு எடுத்துக்க வேண்டியது தான். பேப்பர் பார்க்கும்போது அதில் எங்கேயாவது நம்ம இது என்ன அப்படின்னு பார்க்கறதும், இந்த நவம்பருக்கு என்ன அப்படின்னு பார்க்குறதோட சரி, நம்ம அதுக்கு மேலே இன்வால்வ் ஆகி அது சயின்டிஃபிக்கான அப்ரோச்சஸ் எல்லாம் நம்ம போய் பண்ணது கிடையாது. ஸோ அது நம்பக்கூடாதுன்னு இல்லை. இப்போ மாறி இருக்கு அப்படின்னா அதுக்கு வேறு ஏதாவது காரணங்கள் கண்டிப்பாக இருக்கும். அந்த காரணங்கள் நமக்கு ஜஸ்டிஃபை ஆகிற பட்சத்தில் அதை நம்ம எடுத்துக்கலாம். காலையில் தூங்கி விழித்து கேலண்டரை கிழிக்கும் போதே இன்று நம்ம ராசிக்கு என்ன பலன் என்று ஒருமுறை பார்த்து விடுவது நம்மவர்களின் வழக்கம். காலை பத்திரிகை வந்தவுடன் ராசி பலன்ல என்ன போட்டிருக்கிறார்கள் என பக்கங்களை புரட்டுவது பலருக்கும் அனிச்சை செயல் போல தானாக நிகழும் ஒன்று. ராசிக்கேற்ற மோதிரம், ராசிக்கேற்ற கல் என ஜாதகமும் அதனை சார்ந்த பரிகாரங்களும் கோள்கள் சுற்றுகிறதோ இல்லையோ நம்மை சுற்றி சுற்றி வருகின்றன. இப்படி நம்பிக்கைகளில் ஊறிப்போன மக்களுக்கு அதிர்ச்சி தந்திருக்கிறது நாசாவின் சமீபத்திய ஆய்வு. அண்டவெளியில் சுற்றும் கோள்களை பற்றியும் அதன் இயக்கம் மற்றும் சுற்றுப்பாதைகளை பற்றி தொடர்ந்து பெரிய அளவில் ஆய்வு செய்து வருகிறது விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசா. கடந்த 2000ஆவது ஆண்டு முதல் 2016ஆம் ஆண்டு வரை நடத்திய ஒரு ஆய்வை அந்நிறுவனம் சமீபத்தில் வெளியிட்டது. அதன் முடிவுகள் அதிர்ச்சி அளிக்கின்றன. பூமியில் நாம் எந்த மாற்றத்தையும் உணராமல் அன்றாடம் நமக்கு என்ன வேலையோ அதை செய்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் பூமி தன் சுற்றுப்பாதையிலிருந்து ஆண்டுதோறும் 7 இன்ச் அளவுக்கு விலகி சூரியனை சுற்றுகிறதாம். அதோடு பூமி தன்னைத்தானே சுற்றிக் கொள்வதிலும் சிறிய அளவிலான மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக அறிவித்துள்ளனர். இந்த மாற்றம் எல்லா கிரகங்களிலும் இருக்க வாய்ப்பு இருப்பதாக கணித்திருக்கிறது நாசா. அதாவது சூரிய குடும்பமும் அதன் கோள்களும் ஒருவித ஈர்ப்பு விசையால் தான் தொடர்ந்து சுற்றி வருகிறது என்பதால் ஒரு கோளில் ஏற்படும் மாற்றம் எல்லா கோள்களிலும் எதிரொலிக்கும் என்கிறது ஆய்வு.